ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18, என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 1.36% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 2.09% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 6145.24 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2502.58 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவட் பாயிண்ட்ஸ் 23,787, 23,872, 24,011. Support based on pivot points 23,508, 23,422 and 23,283. Bank Nifty resistance based on pivot points 51,002, 51,344, 51,898. Support based on pivot points 49,895, 49,553 and 49,000. Yesterday US market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.023% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.266% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.11% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆர்ஸான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.09% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.73% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.22% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.65% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.42% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா, Q2 ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வாட்ச் பண்ணணும். ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 3.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 105 crore $201.51 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 2.5%லேருந்து 4.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் மியூட்டடாக தான் இருக்குது. க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. மியூட்டடாக தான் லிஸ்ட் ஆக போகிற மாரி காமிக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி செக் பண்ணணும். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 28.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 5.4லேருந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. NBCC Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 52.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 19.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 4.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4.6லேருந்து 4.1% கம்மியாயிருக்கு. ஜெஃப்ரீஸ் இந்தியா 14 ஸ்டாக் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் டீப் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குல்ல, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டிப்புக்கு போனால் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த 14 ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், கோல் இந்தியா, இண்டிகோ, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், லோதா, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, டாபர் இந்தியா, GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், KEI இண்டஸ்ட்ரீஸ், மகாநகர் கேஸ் அண்ட் ஒனாசா கன்சியூமர் லிமிடெட். ஐசக் ஹெவி இன்ஜினியரிங் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 11.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 9.1லேருந்து 8.5% கம்மியாயிருக்கு. VRL லாஜிஸ்டிக்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 82% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 12.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 12.9லேருந்து 16.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. HR மோட்டார் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சேமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். மார்ஜின் பார்த்திங்கன்னா 26.4%லேருந்து 25.5% கம்மியாயிருக்கு. ஷில்பா மெடிக்கல் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1043% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 9.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 19.3லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 458% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ரெவன்யூ 31.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 290% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 13லேருந்து 38.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் டிவிடெண்ட்டாக 4 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 7,175.90 crores சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதோட கம்மியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 41.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷில்பா மெடிக்கேர் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா USFDA ஒரு 8 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியான பெங்களூரில் விர்கோன் நகரில் நடந்திருக்கு. ஸோ November 7லேருந்து November 13 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க வித் 8 அப்சர்வேஷன்ஸோட. தீபக் நைட்ரேட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு 5%. ரெவன்யூ 14.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 2% டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 17%லேருந்து 14.6% கம்மி ஆகிருக்கு. டாடா பவர் கம்பெனி சப்சிடரியான டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் 126 மெகாவாட்டில் ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேசில் பண்ணியிருக்காங்க. NSE F&O கான்ட்ராக்ட்ஸில் ஒரு 45 நியூ ஸ்டாக்ஸ் November 29லேருந்து இன்க்ளூட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த 45 நியூ ஸ்டாக்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி க்ரீன் எனர்ஜி, ஏஞ்சல் ஒன், APL அப்பல்லோ டியூப்ஸ், அதானி கேஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, BSE கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், CDSL, CESC லிமிடெட், CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், Saint டெலிவரி, அவென்யூ சூப்பர் மார்க்கெட், HFCL ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்தியன் பேங்க், IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், IRFC ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், JSW எனர்ஜி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், KA இண்டஸ்ட்ரீஸ், KPIT டெக்னாலஜிஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், NCC, NHPC, FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ், ஆயில் இந்தியா, 197 கம்யூனிகேஷன், PB ஃபின்டெக், பூனாவாலா ஃபின்காம், பிரிஸ்டிஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், SJVN லிமிடெட், சோனா BLW பிரிஸ்டன் இன்ஃபார்ஜிங்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், டாடா எலக்ஸி, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, வருண் பிரிவரேஜஸ், எஸ் பேங்க் அண்ட் ஜொமேட்டோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 197% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 11.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பல்லோ டயர்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் கொடுத்துருக்காங்க 37%. ரெவன்யூ 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 24% டவுன். எபிடா மார்ஜினும் 13.6% டவுன் ஆகிருக்கு. அதானி குரூப் $10 பில்லியன் US எனர்ஜி செக்யூரிட்டியில், அது மட்டும் இல்லாமல் ரீசைலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 15,000 ஜாப்ஸ் அங்கே க்ரியேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க யூஎஸில் அதானி குரூப். திலீப் பில்கான் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 263% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவன்யூ 13.6% டவுன் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். எபிடா 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 20.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. PM இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 20.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 13.4லேருந்து 13.2 கம்மியாயிருக்கு. சன் டிவி நெட்வொர்க் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் டவுன் சொல்லியிருக்காங்க 11.9% டவுன் இயர் ஆன் இயர் வைஸ். ரெவன்யூவும் 10.9% டவுன் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.